ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, டபுள் கலர் ரோஸ் பிளான்ட்டு. அது அந்த மொட்டுங்கள்லாம் நல்லா பூத்துட்டு நான் டபுள் கலர் எப்படி அது ஆரஞ்சாக இருக்குன்னு காமிக்கலான்ட்டு நினச்சேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. நான் எல்லா செடியுமே காமிக்கிறேன். ரோஸு இப்போ தான் வச்சோம், அதுக்குள்ளே நல்லா துளிரும் விட ஆரம்பிச்சிச்சு. இதோ பாருங்கள், அந்த ரோஸ் எப்படி இருந்தது, அதே செடி தான் இது. வெயில் பட அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே ஆரஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தான் வச்சு ஒரு 5 days கூட ஆயிருக்காது, ஒரு 3 days தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே நிறைய துளிர் விட்டுருக்கு. ரோஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. மொட்டும் இருக்குது ஏற்கனவே. இதெல்லாம் ஏற்கனவே இருந்த மொட்டு தான். அது பூத்தோன்னே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை. துளிர் டக்குன்னு வந்துச்சு, ஒரு 2-3 daysலாம் வந்துடுச்சு. இது போன வீடியோலேயே காமிச்சிருப்பேன், பன்னீர் ரோஸு. இதில் நிறைய மொட்டு வச்சுருந்தது இல்லையா, அதில் ஒரு பூ பூத்துருக்கு. நல்லா பெருசாக இருக்குது. கலர் ஃப்ரெஷ்ஷாக லைட் பிங்க்கில் இருக்குது. கிட்ட போனாலே பன்னீர் ஸ்மெல் அப்படி அடிக்குது பாருங்கள். இங்கேயும் நிறைய மொட்டு விட்டுருக்கு. எப்படியும் இந்த ஒரு செடியிலே ஒரு 10-12 மொட்டு விட்டுருக்கு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை. இந்த ரோஸுக்கு டீத்தூள் வேஸ்ட் யூஸ் பண்ணது வச்சுருப்போம் இல்லையா, அது நம்ம வெயிலில் காய வச்சு போடுங்க. இது ஒரு பிங்க் கலர் ரோஸ். இதுவும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வீடியோவில். அந்த கலரு மொட்டும் இதில் விட்டுருக்கு. துளிர் நல்லா இருக்குது. இது நாட் ரோஸ் செடி. நாட் ரோஸ் செடியும் நல்லா தான் வளர்ந்துருக்கு. இதில் தான் நான் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதில் தண்ணி ஊற்றி மொத்தமாக பைப்லேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு எல்லாத்துக்கும் ஊற்றுவேன். இது கட்டிங்ஸ் ரோஸு. இதுவும் நிறைய துளிர் விட்டு நிறைய கிளைங்க வச்சு நிறைய மொட்டும் வச்சுருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது சின்னதாக காமிச்சிருப்பேன், ரெட் கலர் ரோஸு. இது கொஞ்சம் லைட்டாக துளிர் விட்டுருக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுலேயும் ஒரு 2-3 மொட்டு விட்டுருக்கு. இலை தான் கொஞ்சம் சுருக்கம் இருக்குது. அதுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி ட்ரீட் பண்ணுறது நான் காமிக்கிறேன். இது சுண்டைக்காய் செடி. அதுவாகவே முளைச்சிருச்சு. ஒரு 2-3 சுண்டைக்காய் இருக்குது அதிலேயே. இதுதாங்க நம்ம பன்னீர் ரோஸ் செடி. வாவ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.